அஸ்ஸலாமு அலைக்கும். அதே நேரம் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா முக்கியமான விஷயம், எங்களுடைய நேர்பின்னூட்டல் சம்பந்தமான ஒரு அடிப்படையான விஷயத்தை பார்க்க போறோம். ஏன் நாங்கள் இதை பார்க்கணும் பிள்ளைகளே, எங்களுடைய எதிர்பின்னூட்டல் சம்பந்தமான விஷயங்கள் நாங்கள் அடிக்கடி படிச்சுக்கிறோம். பல ஹோமோன்களோட தொழிற்பால நிகழ்வு. ஆனா எங்களுடைய நேர்பின்னூட்டலானது பிள்ளைகளே சில ஹோமோன்களோட தொழிற்பாட்டால மட்டுமே நிகழக்கூடியதாக இருக்கு. அது என்ன சில வகையான ஹோமோன்கள் தொழிற்பாடுன்னு பார்ப்போம். முதலாவது நான் உங்களுக்கு 2 டயக்ராம் கீறுவேன். அதாவது அந்த கோட் டயக்ராம் ஒரிஜினல் இல்ல, கற்பனையான விஷயங்கள். அந்த கற்பனையான அந்த ஷார்ட்கட் அந்த மைண்ட் மேப்பை வச்சு நாங்க இலகுவாக எங்களுக்கு மெமரைஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ முதலாவது நான் 2 டயக்ராம் கீறுவேன். அந்த டயக்ராமை கீறிக்கொள்ளுங்க. அடுத்த விஷயமானது சில ஆரம்ப பேஸ் பாயிண்ட்களை தரும். அப்ப அந்த ஆரம்ப பேஸ் பாயிண்ட்கள் என்ன செய்யணும் பிள்ளைகளே, கொஞ்சம் யூஸ் ஆகி படிச்சுக்கொள்ள. அப்பதான் அது கிளியர் ஆகனா அதுக்கு உங்களுக்கு ஃபுல்லா கிளியர் ஆகும். முதலாவது எங்களுடைய நேர் பின்னூட்டல் சம்பந்தமான விஷயம். எங்களுடைய நேர் பின்னூட்டு எங்களுடைய நேர் பின்னூட்டல தெளிவாக பாருங்க. என்னுடைய நேர் பின்னூட்டலான பிள்ளைகளே முக்கியமாக எம்சிக்கு கேட்டு வந்தீங்க, எல்லா வகையான ஹோமோன்களால் நடைபெறுமா? இல்ல. எழுதிக்கொள்ளும். முதலாவதாக சில என்ன செய்யும்டா ஹோமோன்களால் என்ன செய்ய அந்த ஒழுங்காக்கல் நடைபெறும். சில வகையான ஹோமோன்கள் ஒழுங்காக்கல் மட்டுமே நடைபெறக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய நேர் பின்னூட்டம். இது முக்கியமான விஷயமா. 2வது விஷயம் தெளிவாக பாருங்க பிள்ளைகள். இது நேர் பின்னூட்டல் சொல்லக்கூடிய விஷயமானது எங்கட இறுதிட விளைவுத்தன்மை, விளைவுட வேகங்கள், பெறக்கூடிய அடைமட்ட அவுட்புட்கள் அதிகரிப்பு மூலம் பெற்ற தூண்டலை மேலும் 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 அதிகரிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அது என்னப்பா? முதல்ல எழுதிக்கிறோம். விஷயம் எழுதிக்கிறோம். எங்களுடைய வெளியீடு அதாவது அவுட்புட் இருந்தா இறுதி விளைவு இருக்கும். இறுதி விளைவு அல்லது அந்த செயல்முறை என்ன செய்யுங்களா, அந்த செயல்முறையில வேகத்தை அதிகரிக்கிற முதலாவது ரீசனாக இருக்கும். வேகத்தை இல்ல அந்த வேகத்தை வலுப்படுத்தல் அதிகரிக்கும். அதாவது இருக்கக்கூடிய வேகத்தை இன்னும் மேக்சிமம் ஆக்கக்கூடிய ஒரு தன்மையாக மாறும். இந்த 2 விஷயங்களையும் பொதுவாக செய்யக்கூடியதாக 2 விஷயம் என்ன அந்த ஹோமோன்ட தொழிற்பாடாக இருக்குன்னு நாம பார்ப்போம். முதலாவதாக பாருங்க, என்ன வகையான ஹோமோன்கள் தொழிற்பாடு நடைபெறுகிறது. எங்களுடைய ஆக்சிடோசின், எங்களுடைய ஆக்சிடோசின் என்ற ஹோமோன் இருக்குதான பிள்ளைகளே, இது 2 வகையான தொழிற்பாடுகள். இது பிற்பக்க கபச்சுரப்பு ஹெல்ப் பண்ணுகிறது. என்னுடைய பிற்பக்க கபச்சுரப்பில் என்ன செய்யுங்களா, எங்களுடைய ஆக்சிடோசினும் ஏடிஎச்சும் விடுவிக்கப்படக்கூடியதா. இது ஏடிஎச் ஆனது சேமியமடைந்த மற்றும் சேர்க்கும் காண்கள தொழிற்படக்கூடியதா. ஆனா எங்களுடைய ஆக்சிடோசின் ஆனது பிள்ளைகளே நேர் பின்னூற்றோட முழுமையான தொடர்பு எடுக்கக்கூடியதா. 2 வகை கேட்டகரிகள் உள்ளடங்கக்கூடியதா. 2 டயக்ராம். முதலாவது முளைச்சுழல். என்ன செய்யுங்களா, முளைச்சுழல். 2வது விஷயம் பிள்ளைகளே, என்னுடைய கருப்பை என்ன செய்யும்டா, தசை சுருக்கம். கருப்பை இருக்கக்கூடிய தசை சுருக்கமாக இருக்கும். அப்படின்னா முளைச்சுரப்பின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல மலமளப்பான தசைகள்ல தூண்டலை அதிகரித்து பால் விழித்தளலை தூண்டும். அப்ப முதலாவது வெளிக்கொள்ளும் விஷயமானது. முதலாவது என்னுடைய மலமளப்பான தசையில என்ன செய்யா தூண்டலை அதிகரிக்கப்படும். இருக்கக்கூடிய தூண்டல் போட்டுக்கிறது வளமையா. தூண்டல் என்ன செய்யணும், அதிகரிச்சு பால் உற்பத்தி அல்ல, பால் வெளித்தல் தூண்டப்படும். இது முளைச்சுரப்பில் வரக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு பேசான விஷயமாக இருக்கு. இது இலகுவான விஷயம். கருப்பை தசையில சுருக்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல எது வரப்போகுதா, அதே மாதிரி என்ன செய்யுங்களா, எங்களுடைய மலமளப்பான தசையில் என்ன செய்யுங்க பிள்ளைகளே, அந்த தசைகள் என்ன செய்வா சுருக்க செயல்முறையை
செயல்முறை அதிகரி சுருக்க செயல்முறை அதிகரிக்கிறதுனா செயல்முறை மேம்படும். செயல்முறை அதாவது குழந்தை பிறத்தல் செயல்முறை சொல்லும். பிரசவ செயல்முறையை மேம்படுத்து. இந்த செயல்முறை செய்து அதாவது குழந்தை பிறத்தல் பேபி டெலிவரி என குழந்தை பிறக்கும் செயல்முறை குழந்தை பிறக்கும் செயல்முறையாக இருக்குது. இது ஆரம்ப பேசான விஷயமா. இந்த வகையான விஷயங்களுக்கு நேர் பின்னூட்டல் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதா. இது முதலாவது நீ நோட் பண்ணிக்கொள். இது நோட் பண்ண பிறகு இரண்டு என்னுடைய நேர் பின்னூட்டல் சம்பந்தமான விஷயம் முளைச்சுரப்பி சம்பந்தமான விஷயங்களை ஒரு டயக்ராம் ஒன்று போடுவேன். அந்த டயக்ராம் பண்ணி பார்த்து அடுத்த விஷயமானது கருப்பை தசையில சுருக்கம் மூலம் குழந்தை டெலிவரி அதாவது பேபி என்ன செய்யணும் பிறக்கக்கூடிய சந்தர்ப்பமாக அதை நான் செய்ய ஒரு டயக்ராம் போடுறேன். அதை நீங்க செய்ய பார்த்து அப்ப இதை அழிச்சு படுது. முதலாவது இந்த ஷார்ட் கட்டணி கீழ டயக்ராம் கீறிகள் கீழ டயக்ராம் கீறினத்துல உனக்கு இலகுவான செய்ய விலகிக் கொள்ளக்கூடியதாக இலகுவாக விலகிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது ஒரு இலகுவான வழியாக. இந்த ஆக்சிடோசின் ஹோமோன் பங்களிப்பால எப்படி முளைச்சுரப்பில பங்கு வசிக்கூடியதாக இருக்கு நாங்க ஷார்ட்டாக பார்ப்போம். எழுதிக்கொள் கேஸ் நம்பர் 1. கேஸ் நம்பர் 1ல முதலாவதாக முளைச்சுரப்பில பிளஸ் நேர் என்ன செய்யுங்க பின்னூட்ட செயல்முறை நேர் பின்னூட்டல் செயல்முறையா முளைச்சுரப்பிகள் நேர் பின்னூட்டல் செயல்முறையா. ஆரம்பத்துல இப்படி ஒரு படத்தை இருக்கும். ஆரம்பத்துல இது ஒரு முளைச்சுரப்பியாக இருக்குது. இந்த படத்தை முதலாவதாக்கி இருக்கும். இந்த ஆரம்பத்தில் இந்த முளைச்சுரப்பிகள் இருந்து சாதாரணமா ஒரு கோட்டு படமாக இருக்குது. ஆரம்ப இந்த முளைச்சுரப்பி ஒரு படம் ஒரு நார்மலான டயக்ராமாக இந்த செயற்பாடு என்ன செய்த பிள்ளைகளே இந்த இடத்துல தான் என்ன செய்யா குழந்தையில சிசுவோட வாய்ப்பகுதி படம் ஏன்னா தாயில நிப்பிள் என்ற ஒரு பகுதியில குழந்தையோட வாய்ப்பகுதி உறிஞ்சல் செயற்பாடு மூலம்தான் ஸ்டார்ட் பண்ணது. முளைச்சுரப்பிகள்ல பால் வெளித்தளல் தூண்டல் ஆக்சிடோசின் நேர்பின்னல். முதலாவது என்ன செய்யுங்க உறிஞ்சல் செயற்பாடு. நான் இலக்கத்தை சொல்லிட்டேன். உறிஞ்சல் செயற்பாடு இந்த இடத்துல நடைபெறக்கூடியதாக. இதனால இந்த வகையான ஹோமோன் எங்களுடைய ஆக்சிடோசின் என்ற ஹோமோன் தொழிற்பாடு எங்களுடைய ஆக்சிடோசின் என்ற ஹோமோன் தொழிற்பாடு இந்த தொழிற்பாட்டான சில பிள்ளைகளை தெளிவாக பார்க்கணும். இந்த உறிஞ்சல் செயற்பாடு நடைபெறுற நேரம் ஆக்சிடோசின் ஹோமோன் தொழிற்பாட்டு காரணமாக உறிஞ்சல் செயற்பாடு என்ன செய்யலாம் நரம்பு கணத்தாக்கமாக கடத்தப்படும். நரம்பு கணத்தாக்கமாக கடத்தப்படுற நேரம் என்ன செய்யா எங்களுடைய இந்த கணத்தாக்கம் எப்படி போகும்டா எங்களுடைய புலன் என்ன செய்யா நரம்பு களங்கள் என்ன செய்யா அதுல ஊடாக என்ன செய்யா பயணிக்கும். புலன் நரம்பு களங்களில் ஊடாக பயணிக்கக்கூடியதா பயணிச்சு என்ன செய்யா பிள்ளைகளே எங்களுடைய பிற்பக்க கபச்சுரப்பிற்கு சென்றடை. பிற்பக்க கபச்சுரப்பில தான் ஆக்சிடோசின் ஏடிஎஸ்டர் சுரத்தல் நடைபெறும். வெளியேற்ற செயல்முறை நடைபெறும். இந்த சந்தர்ப்பம் செய்யா பிற்பக்க கபச்சுரப்பியை தூண்டப்படுறதால இங்க எங்களோட பிளட்ல எங்களோட குருதியில யாரு விடுவிக்கப்படுவார்னா ஆக்சிடோசின் விடுவிக்கப்படுவார். ஷார்ட்டா இது ஆக்சிடோசின் என்ன செய்ய பிள்ளைகளே விடுவிக்கப்படக்கூடியதாக இருக்கு. விடுவிக்கப்படுற இந்த ஆக்சிடோசின் என்ன செய்ய பிள்ளைகளே இதுதான் மலமளப்பான தசையாக இருக்கு. என்ன முளைச்சுரப்பில மலமளப்பான தசை. அப்ப இந்த மலமளப்பான தசையில் என்ன செய்ய பிள்ளைகளே இந்த ஆக்சிடோசின் என்ன செய்யா தூண்டல் செயற்பாடு அதிகரிப்பார். ஆக்சிடோசின் என்ன செய்ய பிள்ளைகளே மலமளப்பான தசை என்ன செய்யா அந்த இடத்துல அதாவது தூண்டலை அதிகரிப்பார். அதாவது மலமள தசைகள் தூண்டலை அதிகரிப்பார். மலமளம் தசையில தூண்டல்களை அதிகரிப்பார். மலமளப்பான தசையில தூண்டல் அதிகரிக்கிறது.
மலமளப்பான் தசை தூண்டல் காரணமா மலமளப்பான் தசையோட தூண்டல் காரணமான சில பிள்ளைகளே இந்த தொழிற்பாடு தொடர்ந்து நடைபெறக்கூடியதாக. இப்ப இதுதான் டயக்ராம். இப்ப ஒரு கண்டிஷன் தெளிவாக பாருங்க. உறிஞ்சல் செயற்பாடு நடைபெறும். உறிஞ்சல் செயற்பாடு நடைபெறும் நேரங்களை தெளிவாக பாருங்க. என்னுடைய நரம்பு கணத்தாக்கமாக கடத்துவது. இந்த உறிஞ்சல் செயற்பாடு தொடர்ந்து 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 நடைபெறும் நேரங்களை குழந்தைகள் மூலம் நரம்பு கணத்தாக்கம் மெசேஜ் அனுப்பப்பட்டிருக்கும். அனுப்பப்பட்டிருக்கிற நரம்பு கணத்தாக்கம் வீதம் அதிகரிக்க போகுது. நரம்பு கணத்தாக்கம் வீதம் அதிகரிக்கும். நரம்பு கணத்தாக்கம் வீதம் அதிகரிக்கும் நேரங்கள்ல புலநரம்பு களங்கள்ல ஊடாக பயணிக்கிற சமிஞ்சை அதிகரிக்கும். இதனால பிற்பக்க என்ன செய்யா தூண்டப்படுற வீதம் என்ன செய்யா தூண்டல் என்ன செய்யா தூண்டல் மிகவும் அதிகம். இதனால ஏடேஜ் என்ன செய்யா விடுவிக்கும் விடுவிக்கும் விடுவிக்கப்படுறதால இந்த ஏடேஜ் மலமளப்பான் தசையில தூண்டலை ஏற்படுத்தும். தூண்டலை ஏற்படுத்தல மலமளப்பான் சுருக்கத்தை தூண்டி தொடர்ந்து சமையை கிடைக்கிறதால மலமளப்பான் தசையில சுருக்கத்தை தூண்டி என்ன செய்யா அடுத்து லாஸ்ட் என்ன செய்யா இவருடைய மில்க் இவருடைய பால் என்ன செய்யா வெளித்தள்ளலை என்ன செய்யா பால் வெளித்தள்ளலை தூண்டும். அதாவது பால் வெளித்தள்ளல் வீதம் அதிகரிக்கும். அதாவது பால் என்ன செய்ய வெளித்தள்ளல் வீதம் பால் விடுவிக்கும். பால் என்ன செய்ய விடுவிக்கும். அதாவது குழந்தை எழுந்தக்கூடியதாக இருக்கும். குழந்தை இவ்வாறு என்ன செய்ய இந்த பகுதி மூலம் குழந்தை அருந்தக்கூடியதாக. இப்ப தொடர்ந்து இவ்வாறான சமையை கிடைத்துக் கொண்டு வருது. எப்படி உறிஞ்சல் செயற்பாடு அதிகரிக்குது. முதலாம் நம்பர் 1. இரண்டாம் செய்த அந்த இந்த தொழிற்பாட்டம் இந்த நரம்பு கணத்தாக்கம் அனுப்பப்படும். பிற்பக்க பசருக்கு தூண்டல் வளைக்கும் நடைபெறக்கூடியதாக இருக்கும். 4வது ஆக்சிடோசின் விடுவிக்கப்படும். ஆக்சிடோசின் விடுவிக்கப்பட்ட மலமளப்பான் தூண்டலை செயற்பாடு ஏற்படுத்த பிறகு எங்களோட பால் வெளித்தல் அந்த இடத்துல தூண்டப்படக்கூடியதாக இருக்கும். இந்த செயற்பாடு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்குது. இந்த இடத்துல தொடர்ந்து நடைபெற செயற்பாடு நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். இப்ப உறிஞ்சல் செயற்பாடு நிறுத்தப்படுற நேரத்துல செய்தா நரம்பு கணத்தாக்கம் செய்தா நிப்பாட்டப்படும். அப்படின்னா உறிஞ்சல் செயற்பாடு நிறுத்தணும். இதனால நரம்பு கணத்தாக்கம் நேர் பின்னூற்றல் செய்யும் விரும்பும். எங்களுடைய நேர் பின்னூற்றல் செயற்பாடு மூலம் செய்தா எங்களுடைய இந்த கணத்தாக்கம் நிறுத்தப்படும். அப்படின்னா நேர் பின்னூற்றல் செயல்முறை சென்றா எந்த செயற்பாடு அதிகரிக்க வேணும்டா நோட்டு எழுதிக்கொள்ளுங்க. நேர் பின்னூற்றல் செயற்பாடு மூலம் நேர் பின்னூற்றல் என்ன செய்யா செயற்பாடு மூலம் என்ன செய்யா செயற்பாடு மூலம் எங்களுடைய என்ன புலநரம்புகள் அதாவது புலநரம்புகளின் ஊடாக நரம்பு கணத்தாக்கம் என்ன செய்யா செயற்பாடு அதிகரிக்கும். இந்த ஏண்டு போட்ட பகுதியின் போல இந்த ஏண்டு போட்ட பகுதி என்ன செய்யா செயற்பாடு அதிகரிக்கும். எது எங்களுடைய நேர் பின்னூற்றல் செயற்பாடு மூலம் அதிகரிக்கக்கூடியதா. அப்ப உறிஞ்சல் செயற்பாடு நிறுத்தப்பட்ட இந்த இடத்துல தொடர்ந்து எங்களுடைய செயற்பாடு நடைபெறுமா? செயற்பாடு நடைபெறா. இதுதான் பால் வெளித்தல் எவ்வாறு ஒரு டயக்ராமா. பால் எவ்வாறு வெளித்தல் நடைபெறும் டயக்ராம். வெளித்தல் செயற்பாடு உறிஞ்சல் செயற்பாடு அதிகரிக்க 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 கணத்தாக்கம் அதிகரிக்க போது கணத்தாக்கம் அதிகரிக்கிற நேரங்கள் அந்த இடத்துல நடக்க போது மலமளப்பான் தசை சுருக்கத்தை தூண்டுது. சுருக்கம் தூண்டப்படுறதால பால் செய்தா விடிநோக்கி தள்ளப்படும். இது ஒரு நேர்பின்னூட்டல். அதாவது இந்த கணத்தாக்கம் நேர்பின்னூட்டல் புலனர்பு களங்கள் ஊடாக படிக்கிற சமயங்கள் நேர்பின்னூட்டல் செயற்பாடு அதிகரிக்கிறதுனால்தான் இந்த செயற்பாடு நடக்கும். இந்த செயற்பாடு நடைபெறக்கூடியதாக இது நோட் பண்ணிக்கிறோம். இந்த விஷயம் எல்லாருக்கும் விளங்கி நினைக்கிறேன். இந்த விஷயம் எல்லாருக்கும் கிளியரா விளங்கி நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கிறேன். 1 minute. முக்கியமான விஷயம் நேர்பின்னூட்டல் செயற்பாடு அதிகரிக்கிற நோக்கம் இதுதான். நேர்பின்னூட்டல் செயற்பாடு அதிகரிக்கிற நோக்கம் இதுதான். இது முதலாவது விஷயம். இது கிளியரா விளங்கி நினைக்கிறேன். அடுத்த டயக்ராம் போடுறேன். அடுத்த எங்கள் டயக்ராம் எது சம்பந்தமாக இருக்க போகுதுன்னா எங்களுடைய குழந்தை இனத்தேண்டா பிறப்பு அதாவது கருப்பையிட தசை சுருக்கம் சம்பந்தமான விஷயம். அடுத்த ஒரு கேஸ் நம்பர் 2 போடுங்க. கேஸ் நம்பர் 2ல நாங்க இந்த டயக்ராம் பார்க்கணும். கேஸ் நம்பர் 2ல நாங்க இந்த டயக்ராம் பார்க்கணும். முக்கியமான விஷயமாக இருக்குது. அதை நாங்க இந்த இடத்துலயே பார்த்துக்கணும். முதலாவதா ஷோர்ட்டாக நாங்க கேஸ் நம்பர் 2 போடுவோம். கேஸ் நம்பர் 2 போடுங்க. கேஸ் நம்பர் 2 பாருங்க. இப்ப இந்த இடத்துல நான் ஒரு படம் நிக்கிறேன். ஷோர்ட்டாக ஒரு மெமரிஸுக்கு நிக்கக்கூடிய ஒரு படமா நிக்கிறேன். எல்லாருக்கும் விலங்கு நினைக்கிற இந்த படம் என்னது படம்லாம் கீரை நெருப்பினுடைய எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை மகன்மகள். நான் இதுல கீரை நோக்கம் இந்த இடத்துல கீரை நோக்கம் உங்களுக்கு கொஞ்சம் விஷயம் கொஞ்சம் தலைக்குப்படும். உங்களுக்கு கொஞ்சம் விஷயம் தலைக்குப்படக்கூடியதாக இருக்கும். குழந்தை தான் வேற ஒன்றும் இல்லை.
குழந்தை வர மாட்டேங்குது, இப்படி கீறும். குழந்தை வர மாட்டேங்குது, இப்படி கீறும். கண் வைப்போம், கண் இருக்குது. இப்ப வெளிநோக்கி என்ன செய்யும்னா நாங்க ஒரு பகுதியை போட்டுக்கிறோம். வெளிநோக்கி நாங்க ஒரு பகுதியை போடுறோம். வெளிநோக்கி பகுதியை போட்ட பிறகு ஆக வெளிப்புறமாக என்ன செய்யுங்க, ஆக வெளிப்புறமா நாங்க ஒரு வகையான இதை போட்டுக்கிறோம். முதலாவது பாருங்க, எழுதுற டயக்ராம முழுமையாக பார்த்துக் கொள்ளுங்க, மிகவும் ஒரு உதவியாக. ஆக்சிடோசின் என்ற ஓமனை நான் எழுது, என்னுடைய ஆக்சிடோசின் என்ற ஓமனை நான் முதல்ல எழுது. எங்களுடைய ஆக்சிடோசின், இந்த ஆக்சிடோசின் என்ற ஹோமோன் தொழிற்பாடு ஒன்று இருக்குமே, இதனை செய்யா பிரசவ செயல்முறை என்ன செய்யா கருப்பை சுருக்கத்தை தூள் பிரசவ செயல்முறை என்ன செய்ய பிள்ளைகளே, இங்க இருக்கக்கூடிய கருப்பை இதான கருப்பை குழந்தைகளுக்கு அந்த கருப்பை பகுதியாக அப்ப இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி என்ன செய்யா முதலாவது என்ன செய்யா பிரசவ செயல்முறை மூலம் எழுதிக்கொள்ளும். பிரசவ செயல்முறை மூலம் என்ன செய்யா பிள்ளைகளே, இந்த இடத்துல கருப்பை தசையில சுருக்கத்தை மேம்படுத்து. கருப்பை தசையில சுருக்கத்தை என்ன செய்யா மேம்படுத்து. கருப்பை தசையில சுருக்கத்தை முதலாவது மேம்படுத்தக்கூடியதா சரியா. இந்த சந்தர்ப்பம் என்ன செய்யா இதனை செய்யா குழந்தைய தலை, குழந்தைய தலை, இதான் குழந்தைய தலைப்பகுதி. இந்த குழந்தைய தலைப்பகுதி என்ன செய்யா பிள்ளைகளே, இந்த கீழ் நோக்கு இந்த பகுதி கழுப்பு, அதாவது எங்களோட கருப்பை எடுத்துன்னா கருப்பை கழுப்பு. அப்ப குழந்தையில இருக்கக்கூடிய தலைப்பகுதியான குழந்தையில என்ன செய்யா தலைப்பகுதியான செய்யா குழந்தையில் இருக்கக்கூடிய முதலாவது தலைப்பகுதி என்ன செய்யா குழந்தைய தலைப்பகுதியானது என்ன நடக்குது அப்படிங்களே, கருப்பை கழுத்தை நோக்கி தள்ளப்படும். கருப்பை கழுத்து. அப்ப இந்த பகுதி நோக்கி என்ன செய்யா இரண்டாவது என்ன செய்யா கருப்பை கழுத்து என்ன செய்யா பகுதி மூலம் என்ன செய்யா தள்ளு. இரண்டாவது கருப்பை கழுத்து பகுதியினூடாக தள்ளக்கூடியதாக, கருப்பை கழுத்து பகுதியினூடாக தள்ளக்கூடியதாக. இதனால செய்யா இதனால அங்க இருக்கக்கூடிய இழுவை வாங்கி தூண்டப்படும். இவை பிள்ளைகளே தூண்டல் செயற்பாடு நடைபெறும். இழுவை வாங்கி தூண்டல் செயற்பாடு நடைபெறுவதால மறுபடி என்ன செய்யா நரம்பு கணத்தாக்கமாக கடத்தப்படும். நரம்பு கணத்தாக்கம் கடத்தப்படுது புலன் நரம்பு களங்களின் ஊடாக. புலன் நரம்பு களங்கள் என்ன செய்யா ஊடாக செய்யா இது கடத்தப்பட கடத்தப்பட்டு இங்க போகுண்டா உடைய பிற்பக்க கபச்சுரப்பின் ஊடாக செய்ய பயணிக்கக்கூடியதாக இருக்கும். பிற்பக்க கபச்சுரப்பின் ஊடாக பயணிக்கப்பட்ட செய்த பிள்ளைகளே இந்த குருதியினூடாக செய்த எங்களுடைய பிளட்டினூடாக செய்த பிள்ளைகளே குருதியினூடாக செய்த எங்களுடைய ஆக்சிடோசினானது விடுவிக்கப்படக்கூடியதாக இருக்கும். ஆரம்ப கென்சப்பா ஆக்சிடோசினானது விடுவிக்கப்படக்கூடியதாக இருக்கும். ஆரம்ப கென்சப் இப்படித்தான் ஆக்சிடோசின் விடுவிக்கப்படும். இப்ப தெளிவாக ஆக்சிடோசின் விடுவிக்கப்பட செயற்பாடு இலகுவாகி தூண்டப்பட செயற்பாடு நடைபெற நேரங்கள்ல உங்களுடைய ஆக்சிடோசின் விடுவிக்கப்படும். இப்ப பிற்பக்க கபசுரப்பின் ஆக்சிடோசின் விடுவிக்கப்பட்ட என்ன செய்யா பிரசவ செயல்முறை மேம்படுத்தப்படும். இப்ப முதலாவதாக ஆக்சிடோசின் விடுவிக்கிற அளவு அதிகரிக்கப்படும். அதிகரிக்கிறதால பிரசவ செயல்முறையின் கருப்பை தசையில சுருக்கம் மேலும் அதிகரிக்கும். கருப்பை தசையில சுருக்கம் மேலும் அதிகரிக்க இந்த ரெண்டு செயற்பாடு செய்தா தொடர்ந்து நிகழக்கூடியதாகும். இரண்டு செயற்பாடும் தொடர்ந்து நிகழக்கூடிய செய்த பிள்ளைகளே இலகுவாக செய்த மேலும் தூண்டப்படும். நரம்பு கணத்தாக்கம் கடத்தப்பட தொடர்ந்து இந்த செயற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடியதா எந்த சந்தர்ப்பமாய் நடைபெறுண்டா தெளிவாக பாரு. முதலாவது குழந்தை என்ன செய்யா குழந்தை பிறக்கும் வரை இந்த செயற்பாடு செய்தா நடைபெறக்கூடியதாக இருக்கும். அடுத்த விஷயமானது பிள்ளைகளே தூண்டல் கிடைக்காம போகும்போது எங்களுடைய இழிவு வாங்க நம்பர் பி என்ன செய்யா எங்களுடைய தூண்டல் என்ன செய்யா கிடைக்காமல் போகும்போது என்ன செய்யா நிறுத்தப்படக்கூடிய இந்த செயற்பாடு தொடர்ந்து நடைபெறக்கூடியதா. இதனால என்ன செய்யா பிற்பக்க கபசுரப்பி தூண்டல் நிறுத்தப்படும். இதனால
எங்களுடைய ஆக்சிடோசின் என்ன செய்யலாம் பிள்ளைகளே, எங்களுடைய ஆக்சிடோசின் என்ன செய்யலாம் இந்த இடத்துல நிறுத்தப்படும். இதனால குழந்தை என்ன செய்யுங்க இறுதியாக பிறந்து குழந்தைகளுக்கு இறுதியாக சேர்ந்த எங்களுக்கு பெருக்கக்கூடியதாக குழந்தைகளுக்கு இறுதியாக குழந்தை இந்த இறுதியாக எங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடியதாக இப்படித்தான் தொடர்ந்து இந்த செயற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுதான் நேர் பின்னூட்டல் தொடர்பான 2ஆம் நம்பர் கேஸ் நம்பர். இப்படி நடைபெறுது. என்ன செயற்பாடு நடைபெறுது? இப்ப இங்க முக்கியம் கருப்பை தசையில சுருக்கம் மேம்படுத்தப்படும். காரணம் மலமளப்பான தசை அங்க இருக்குது, சுருக்கத்தை மேம்படுத்துறதா. இதுதான் இங்க இருக்கக்கூடிய கீ பாயிண்டா. டயக்ராம் தொடர்ந்து போட்டுக்கொள். இது முழுமையாக வரக்கூடிய ஒரு பாட்டாக இருக்குது. உனக்கு ஒரு அப்டேட்டாக அடுத்த வீடியோல சந்திப்போம்.